கேட்கலாம். உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபன்னாக கேட்கலாம், பர்சனலைஸாக கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கேட்க முடியாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கலாம். ஆஸ் அ மெம்பர் ஆஃப் கவர்னிங் கவுன்சிலாகவும் சொல்கிறேன், வாட் எவர் தட் வி ஸ்பீக்ல இட் வில் ஸ்டே வித் திஸ் ரூம், இட் டோன்ட் கோ அவுட் சைட். ஸோ கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்கள் ஒரு டேஞ்சென்ட்ல கேட்பீங்க, நீங்கள் ஒரு கான்டெக்ட்ல கேட்பீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனால் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும், நான் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நான் சொல்கிற பதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கீப் ஆஸ்கிங் அகேன். ஸோ ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் மீ. பிஸ்னஸ் தான் இல்லை, எனிதிங், யுவர் ஹேபிட்ஸ், motivation, self-improvement, fitness, other career options, relationships, whatever you want to ask me about, ask me. HOD ma'am, I Abhiya? Want to leave? No, how will they tell they want you to leave? சொல்லுவாங்களா? அவ்வளோ தைரியமாடா? HOD ma'am சொல்றீங்களா? Sir, attendance right on the borderline 75, 75.5, 76 அந்த மாதிரி. ஏன்னா ஃபைன் பே பண்ண காசு இல்லை, அதனால் எப்படியாச்சும் அந்த 75 எடுத்துகிட்டு வந்துடும். இன்னொன்று, நெவர் ஹேட் அன் அரியர். பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொன்னேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொன்னேன், அரியர் வச்சதே இல்லை. எப்படியாவது ஒரு 7.5, 8 வாங்கிடுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா they're pretty lenient. There's a lot of scope for growth. பழைய HOD ஒருத்தர் இருந்தார், யூடியூப் வீடியோவில் சொன்னேன். he was a kind man. எந்த அளவுக்கு கைண்டனா, he was like a best friend to me. என்கிட்ட சொன்னார், கிஷோர், I don't care about your personal stuff, as long as you get your academics and attendance right, I don't care about whatever that you do in the college. ஸோ எஸ்ஆர்எம்முடைய கல்ச்சர் அப்படிதான். பசங்க வளர்றாங்களா, பசங்க கற்றுக்குறாங்களா, நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கா, அதை பற்றி தான் வருத்தப்படுவாங்க தவிர they won't dive into your personal stuff as long as you're decent. So again சொல்லனா பயப்படாதீங்க. யாரும் யாருக்கனே don't have to worry. I'll defend you guys. சார், இந்த கேள்வி எனக்கு கேட்ட எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா just send me a DM in Instagram. I'll talk to whomever you want me to talk. So feel free to ask me. நீங்க எப்படி சார் பிராண்ட் பண்ணீங்க உங்களோட ஷேர்ஸ்? ஸோ அதுதான் கேட்கணும்னு இருக்கேன். பிகாஸ் நிறைய கார்பெண்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க பிராண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி பிராண்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம்? பிராண்டிங், பேசிக்காக பிராண்டிங் பற்றி மைக் எடுத்துப்பா. சேர்ஸ் கார்ட்டே அப்படின்னு நான் பேர் வச்சது காரணமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சேர்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸோடைய அடிப்படை புரிஞ்சிருச்சு. ஒன்று நல்லா நோட் பண்ணுங்க, இந்தியாவில் என்ன நம்ம பண்ணுவாங்க, பிஸ்னஸ்க்கு அவங்க பேர் வச்சுருவாங்க. இப்போ உங்கள் பேர் ரமேஷ்னா ரமேஷ் ஸ்டோர்ஸ்னு வச்சுருவாங்க. ரமேஷ் ஸ்டோர்ஸில் ஃபர்னிச்சரும் விற்கலாம், மளிகை சாமானும் விற்கலாம், எலக்ட்ரிக்கல் ஐட்டமும் விற்கலாம், என்ன வேணால் விற்கலாம். ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட ரமேஷ் ஸ்டோர்ஸ்ன்னு சொன்னால் அவனுக்கு என்னன்னு தெரியும்? அது அந்த கடையில் ஃபேமஸ், அந்த ஏரியாவில் ஃபேமஸான ஒரு ஷாப்னா தெரியும். மற்றபடி அதை பற்றி வேற எதுவுமே பெருசாக யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால சேர்ஸ் நான் எதை டீல் பண்ணுறனோ அது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துடணும், சேர்ஸ். ஓகே, செகண்ட் வேர்ட் இஸ் கார்ட்டே. கார்ட்டே இஸ் ஃப்ரெஞ்ச் வேர்ட். நிறைய பேர் இந்த பஃபேல எல்லாம் பார்த்துப்பீங்க, இந்த பார்பிக்யூ நேஷன்லாம் அலா கார்ட்டேன்னு இருக்கும். அப்படின்னா மெனுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ கார்ட்டே லிட்டரலி டிரான்ஸ்லேட்ஸ் டு த வேர்ட் மெனு இன் ஃப்ரெஞ்ச். ஸோ மெனு ஆஃப் சேர்ஸ். ஸோ நான் ஆஃபீஸ் சேர்ஸ் மட்டும் பண்ணல, ரெஸ்டாரண்ட் சேர்ஸ், இந்த யூனோ பார் ஸ்டூல்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா இதில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லாம் மெட்டல் மாதிரி இருக்கும், கிளினிக்ஸில் பார்த்துருப்பீங்க, மெட்டல் சோஃபா மாதிரி இருக்கும். அது எவ்ரி சிங்கிள் சீட்டிங் சொல்யூஷன். ஸோ மெனு ஆஃப் சேர்ஸ், சேர்ஸ் கார்ட்டே. அதனால அது வந்து நல்ல பதிஞ்சிருச்சு சென்னையில். இன்னும் அது வந்து நேஷனல் லெவலெல்லாம் டேக் ஆஃப் ஆகலை. ஐ ஹோப் இட் ஹேப்பன் சம்டே. இப்போ சொல்லி வச்சிடலாம், ஏன்னா அப்போ இந்த கிளிப் எடுத்து அந்த ரீலில் நான் யூஸ் பண்ணுவேன். So yeah, that was the idea behind the branding. Chairs Kaarte அப்படின்னு நம்ம பேர் வச்சோம்னா ஒரு சேர் பிராண்டை வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணலாம். தட்ஸ் தி ஐடியா. ஒரு வேக்யூம் இருக்கு, அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்கூடாது? ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அதையே நம்ம ட்ரை பண்ணலாம்னு பண்ணுறதை விட ஒரு வேக்யூம், அன்என்டர்ட் டெரிட்டரிஸ், அந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரை அவுட் பண்ணோம்னா சக்ஸஸ் ரேட் அதிகம், பிராண்டிங் ஈஸியாக பண்ணலாம். Earlier, right? So, I mean, if you're an entrepreneur, obviously you would have come across some sort of drawback or something. So, failure, obviously. So, what was your mindset when you came across your first one?
I'm a glory freak. I've always said this in public as well. The thing is, success stories don't make sense if there aren't struggles. As I previously mentioned, we always celebrate the people who come from nothing. It's people from lower middle class background, people from poverty, people from a certain community. If they rose to success, no, facing all the challenges, failures, struggles, that's a glory story. That's what we like. See, all the films, Vijay, Rajinikanth, whatever film, Rajinikanth is a good example, no? Does he come from a rich background? No. But how successful he is today? Rahman sir. Because more struggles, more interesting your success story will be. So my mindset when I'm going through failures and struggles, this is going to be a cool story. Right now, I'm in no mood to give a public speech. Actually put a post on LinkedIn yesterday saying that I'm feeling so low, but I have the longest keynote I've ever done before for 2 hours. I'm going to give my best and all that. My mind space is going through a ringer. But I went through that. I still showed up today, did my best. It's because I went through the struggle. Now it sounds cool. So your mindset when you're facing failure should always be that. See, if India needs, let's say 150 from 90 balls, a lot of struggles, top order batsmen have failed, Dhoni comes in. Now it's an interesting match. Takes it off to the last over, finishes it. Dhoni. That's the thing. So எவ்வளவு அடி வாங்குறோமோ திருப்பி நம்ம எந்திரிச்சு நிற்கும் போது நல்லா பார்க்கறதுக்கு. And also எனக்கு வந்து ஃபெயிலியர்னு ஒன்று கிடையவே கிடையாது, நான் பார்க்கவே மாட்டேன். It's about lessons. See, if I lose 1 crore, I've lost a lot of money in business. If I can tell you guys what did I do, how did I lose that 1 crore, how stupid I was, what did I learn from that, I can save all you guys. If you pay attention, I can save all you guys from a similar loss. Because you learn from my story. That is called vicarious learning, observational learning. You observe from me and learn. Now, let's say 10 years from now, one of you comes and tells me, sir, I would have definitely lost 2 crores if it wasn't for that day. You told me how stupid you was, so that I didn't do the same stupidity. Now, I have won in life. I have saved hundreds of people by sharing my story. I always tell myself, Kishore, you didn't go through everything, go through all the struggles to die somewhere someday. Give meaning to your pain and suffering. If you can save 100 people by using your story, you have won. I have not lost that 1 crore because you guys escaped from that loss. So I've used that 1 crore to save all you people. Use that story. This applies to everything, not just money. So, அடி வாங்கணும், நம்ம ஃபெயிலியர்ஸ் இருக்கா, அந்த ஃபெயிலியரை கூட இப்போ கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னல, எனக்கு பிடிக்கும். எந்த பசங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எமோஷன், அவங்க வெஹிக்கிளோட இருக்க எமோஷன் அவங்களுக்கு தெரியும். சின்னதாக ஒருத்தன் கோடு தனுஷ் படத்துல சத்தான கை வைப்பாரு, கையறா மோதத்துல ஸ்கிராட்ச் போட்டுருந்தது. பெஸ்ட் ஃப்ரெண்டே அந்த காரை ஒருத்தவங்க சும்மா டிராபிக்ல நிக்கிறவங்க இடிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு கோவம் வரும். ஆனா அதையே ஒரு கதையா யூஸ் பண்ணி ரியாக்ஷன் வர்சஸ் ரெஸ்பான்ஸ்னு அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி I tried to teach you a lesson there. That is mindset. Try making profits even out of your losses. Try making success stories even out of your failure events. Yeah. We couldn't judge what we should do. For example, the product ready ஆயிருக்கு, பட் அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விடலாமா இல்லை நாங்களே அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ரெண்டுத்துல கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் தமிழ்ல நீங்க கொஞ்சம் ஷர்ட்ஸ் இருக்குது சார். ஷர்ட்ஸ் ஆர் கிளாத்ஸ், டிஷர்ட்ஸ் எதுவும் ஓகே. நம்ம வந்து ஒரு ஷர்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு பிடிச்ச டிசைன் இருக்குது, பட் அதோட சைஸோ இல்லை அதோட ப்ரைஸ் வந்து ஹைக்காக இருக்கலாம், இல்லை சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி அன்றைக்கி அந்த ப்ரைஸ் நம்ம அதை விட்டுட்டு வேறு ஒரு டிஷர்ட், பிடிக்காத ஒரு டிஷர்ட் எடுத்துக்கலாம். பட் எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு ஃபிட்ஸ் ஃபுல்லாகவே வந்து டெய்லர். ஸோ வந்து அதை எப்படி நாங்கள் இப்போ நிறைய கஸ்டமைஸ்ட் இருக்குது. ஆன்லைனில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170, 190 இருக்குது. அதுவே ஒரு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற மாதிரினா மேபி அதை ஒரு குவாலிட்டி 50% குவாலிட்டி டிஷர்ட்ஸ்னால் கூட 200, 300 வந்துது சார். ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விடுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஓப்பனே புதுசாக ஒரு மார்க்கெட் பிராண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்ற இது டவுட்டில் இருக்குது சார். எது சார் பெஸ்ட்டாக இருக்கும்? உங்கள் ஏஜுக்கு தைரியமாக நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாம்.
வயசு இருக்கு, தோத்தா பரவாயில்ல. சோல் ஸ்டோர் தெரியுமா? அவங்களுடைய ரெவன்யூ வந்து இமேஜினே பண்ண முடியாது இன்னைக்கு. எல்லாமே மார்வல், டிசி, அப்புறம் சினிமா சம்மந்த வச்ச தீம்ல பண்ணாங்க. ஃபுல்லி ஃபிலிமின்னு ஒன்று இருக்கு, கரெக்டாக சொல்றேன்னு நினைக்கிறேன். எல்லாமே சினிமா ரிலேட்டட். சென்னை வாசி, நெருப்புடா, கபாலி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஒரு தடவை சொன்னாலும் ஃபிலிம் டைலாக்ஸை யூஸ் பண்ணி தீம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் யூனிக்காக ஒன்று, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஓனாக ஸ்டார்ட் பண்ணோன்னா யூனிக்காக பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் இருக்கும். சக்ஸஸ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன். அதில் நிறைய லெசன்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க. ரொம்ப பணம் போடுறாதீங்க. ஸ்டார்ட் ஸ்மால். உங்களால் எந்த அளவுக்கு அமௌண்ட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ்ல, ஜஸ்ட் இன்வெஸ்ட் தட் மச் அமௌண்ட் ஆஃப் மணி. வயசு இருக்கு, பயப்படாதீங்க. இட்ஸ் ஓகே இஃப் யூ லூஸ். சி சாஸ்காட் என்னோட 4th ஸ்டார்ட் அப், இந்தியா 5th. அதுக்கு முன்னாடி நான் காலேஜில் பண்ணிட்டு இருந்ததை டிஸ்கண்டினியூ பண்ணேன். செகண்டாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி மரண ஃபெயிலியர். அது எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்னா, ஐ ஹேட் டு ஃபைல் கேசஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஆஃப் த ஜென், கோர்ட்லாம் கொண்டு போகிற மாதிரி ஆச்சு. 3வது ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். டிட் டெரபிள் மிஸ்டேக்ஸ் வித் சேனல், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். சாஸ்காட்டே வந்து 4th. பட் ஐ ஸ்டார்டட் அட் 18. 18 வயசுல ஸ்டார்ட் பண்ணதுனால 7 வருஷம் ஜேர்னி, இப்போ 25. ஸோ அந்த அடி வாங்குற டைம் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா கிடைக்கும். நல்லா அடி வாங்கலாம். சின்ன பையன் தானே, ட்ரை பண்ணுறதே பெருமையாக பார்ப்பாங்க உங்கள் அப்பா அம்மாலாம். ட்ரை பண்ணுறான், அடி வாங்கிட்டு போட்டோம். ஸோ தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, பட் பி வெரி கால்குலேட்டட். அதான் சொன்னேன், ப்ராசஸ் ஓரியன்ட். சக்ஸஸை மைண்ட் ஏற்றிக்காதீங்க. பெரிய பிராண்ட் ஆகிடுமா. சோல் ஸ்டோர் எக்ஸாம்பிள் சொன்னேன். உடனே இது ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரெவன்யூ பண்ணுமான்றதுலாம் போவாங்க. அந்த ஜேர்னியை லவ் பண்ணுங்க. அந்த ஷர்ட்டை டிசைன் பண்ணுறது, அந்த டிஷர்ட்டில் வேர்ட்ஸ் போடுறது, லவ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸ் போதே ஆகிடும். பசங்களுக்குலாம் நீங்கள் ஃபோன் அடிச்சு டே வாடா அப்படின்னா டைமுக்கு வாடான்னு சொல்ல வேணாம், அவங்களே வந்துடுவாங்க. ஸோ யூ வில் லவ் வாட் யூர் டூயிங். பிஸ்னஸ் ப்ராஃபிட் அதெல்லாம் செகண்டரியாக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் ஸ்மால், டூ பூட் ஸ்டாப்பிங், ரீஇன்வெஸ்ட் தி ப்ராஃபிட்ஸ். காசு நிறைய வருதுன்னொன்னே வெக்கேஷன் போகிறது பயங்கரமா பண்ணுங்க, தப்பு இல்லை. ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஒரு சர்டன் போர்ஷன், ஒரு 70-80% டூ பேக் டு தி பிஸ்னஸ். கண்டிப்பாக க்ரோ ஆகணும்னா பரவாயில்ல. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ரிலேஷன் வந்து ஒரு 3 months ஒரு 4 monthsல வந்து நீங்கள் வந்து அம்பானி ஆகிடுவீங்களான்னு கேட்குறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் வந்து நான் எப்படி அந்த இது வந்து ஹேண்டில் பண்ணுறேன்? சீரியஸாக கேட்குறீங்க, கொஞ்சம் பண்ணா கேட்டதா வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். யோ பேர் சொன்ன எப்படிங்க தெரியும்? இஸ் யுவர் ரிலேட்டிவ்? யாரை பார்த்து பயப்படுறீங்க? உங்களை யாரும் இன்னும் கேட்கல, கேட்பாங்கன்னு சொல்றீங்க. யார் அந்த பர்சன்? ரிலேட்டிவ் தானே. இப்பயே வாட்ஸ்அப்ல தான் பிளாக் பண்ணிடுங்க, ஃபோன் பிளாக் பண்ணிடுங்க. எனக்கு அது நடந்திருக்கு. ப்ரோ உட்காருங்க ப்ளீஸ், நிற்காதீங்க. என் ரிலேட்டிவ் ஒருத்தர் அந்த 2வது ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆகும், வீட்டில் உட்காந்துருந்தேன், யூடியூப் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஊர்ல அதான் அன்கன்வென்ஷனலா ஏதாவது ட்ரை பண்ணாலே இதனால எவ்வளவு துட்டு வரும், அதான் மைண்ட் செட். இது பண்றதுனால என்ன பிரோஜனம்? அவன் வந்து பொக்கடாவும் டீயும் கொடுத்தா கூட சரி வேலை செய்யும், ஆனா லாங் டேர்ம்ல எனக்கு ரிசல்ட் வரணும்னா பண்ணாத. ஸோ அவர் என் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. யாரும் சொன்னா கட்டுப்பிடிச்சிருக்காரு. சரி இது கொஞ்சம் எடிட்டிங் எடுத்துடுறேன். என் முகத்தை கூட பார்க்கல. என்கிட்ட பேசும்போது கீழே பார்த்துட்டு என்ன பண்ண போற அப்படின்னு ஏதோ கேட்டுட்டு இருந்தாரு. இதை எல்லாம் ட்ரை பண்ணிட்டியா? அப்போ எனக்கு ஒரு 21 வயசு. ட்ரை பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணிட்டியே, இதுக்கு மேலே நீ என்ன முயற்சி பண்ண போற? அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவேன். அப்போ என் மூஞ்சி கூட பார்க்கல, கையை இப்படி வச்சுட்டு கீழே பார்த்துட்டு உனக்குலாம் என்ன பிஸ்னஸ் தெரியும், நீ பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அவர் லைஃப்ல பிஸ்னஸே பண்ணதில்லை. அவர் என்ன பார்த்து கமெண்ட் பண்றாரு, உனக்குலாம் என்ன தெரியும், நீ பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன், எதுவுமே சொல்லலை. நான் அதை அப்படிதான் ஹேண்டில் பண்ணேன். அதான் ரியாக்ஷன் ஒரு ரெஸ்பான்ஸ். உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போகணும்னு சொன்னா மரியாதை குறைவாயிடும். இப்போ the same person is turning up to me for favors, but I don't laugh at them. உங்களை ஸ்ட்ரகிள்ல நீங்க இருக்கும்போது பாக்குறாங்களா, சிரிக்கிறாங்களா, நக்கல் அடிக்கிறாங்க, அடிக்கிட்டோம். ஒரு நாள் காலம் மாறும். அது மாறும் போது நீங்க திருப்பி நக்கல் அடிச்சு சிரிக்க வேண்டாம். அதுவே பெரிய தோல்வி. அமைதியா கத்துக்கோங்க. அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமையை கத்துக்கோங்க. சுருனுக்கும் வரும். சாதிச்சதுக்கு அப்புறமா அவரை பார்த்து சிரிச்சு எப்படிங்க இருக்கீங்கன்னு கேட்டாலே மூஞ்சி போச்சு. அவர் மூஞ்சி தம்ப போட்டு. உண்மையா நான் சொல்றேன். இப்போ நான் சொன்னல, இந்த காலேஜ் பைக்ல வருவேன், பணக்கார வீட்டு பசங்கலாம் வந்து 50 லட்ச ரூபா கார்ல ஏக்கமா இருக்கும்.
நம்மளாம் உடனே சொல்லிடுவோம் பணக்கார வீட்டு பசங்க என்ன பிரச்சனை, அப்படி இல்லை. அவ்வளோ வீட்டில் வந்து கம்பேர் பண்ணி போயிடலாமான்னு தோணும் அந்த பசங்களுக்கு. என்னது பிக் ஷூஸ் டு ஃபில் இன். உங்க அப்பா யாரு, தாத்தா யாரு தெரியுமா, நீ இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பசங்களை நமக்கு வெளிலந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாமே இருக்கு, டைரக்டா அப்பா சீட்ல வந்து உட்காந்துரும் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா சில பேருக்கு நம்ம சர்க்கிள் இருக்கும் ஜெலசி இருக்கும், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுவும் கிடைக்கல அவனுக்கு வந்து இஸ் கிஃப்டட்னு சொல்லி, தட்ஸ் கால்ட் ஓவேரியன் லாட்டரி. ஸோ ஆனா அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு நான் அந்த பசங்களை மீட் பண்ணும்போது என்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா உடனே கம்பேர் பண்றாங்க. கிஷோர் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், அவன் இதெல்லாம் பண்றான், நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு வந்து தப்பு தான் அது. ஸோ நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க உங்க சுச்சுவேஷனுக்கு நீங்க இருக்கும்போது அநியாயமா நம்மளே கஷ்டப்பட்டு ஒருமே நம்ம ஒருத்தர் வந்து இப்படி கிண்டல் பண்றதுன்னு தோணும். அது அந்த ஆளுக்கு இருக்கணும். பையன் முயற்சி பண்றான்னு தட்டி கொடுக்கணும். நான் ஜிம்முக்குலாம் போய் பெருசா ஆர்ம்ஸை டெவலப் பண்ணி ஒருத்தனை குத்துறதுக்கு இல்லை, தட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ அதை பத்தி கவலைப்படாது. உங்க முன்ன பின்ன தெரியாதவங்க பாராட்டுவாங்க. இப்போ நான் ஏன் அவங்க அக்கறை எடுத்து இவ்வளோ எம்பத்தட்டிக்காக ஆன்சர் பண்றேன். நான் மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஐ நெவர் சீன் யூ பிஃபோர். எப்பவுமே உங்களை அதிகமாக கைத்தட்டி பாராட்டுறவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கும், முன்ன பின்னவே தெரிய வேண்டாம். எங்கேயோ தூரத்துல எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் வரும், தூரத்துல இருந்து அந்த ஜோக்கை கட்டுவாங்கள தலைவாடியா எங்கேயாச்சும் பார்த்துருப்போம். ஆனா உங்களுக்கு முதல்ல குத்துறவங்க கூட இருப்பான். நிறைய நீங்க ஃப்ரெண்ட்ஸே நான் சொல்றேன், நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஈலான் மஸ்க் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா போஸ்ட் ஸ்டோரி போட்டு அதுல வந்து பாட்டை போட்டி தளபதி எப்படி போறாங்க. ஆனா நம்ம பையன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு போக வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸே ஏன் அப்படி இருக்கீங்க. ஸோ டோன்ட் சீக் த ரைட் பர்சன், யூ பிகம் த ரைட் பர்சன் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் அட்ராக்டிங் த ரைட் பர்சன் தட் யூ நீட். நிறைய பேர் உங்க லைஃப்ல வந்துடுவாங்க, மேஜிக் மாதிரி நடக்கும். கவலைப்படாதீங்க. டாக்ஸிக் இண்டிவிஜுவல்ஸ் வந்து வெளில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, குடும்பத்திலே இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் விடுங்க, குடும்பத்திலே இருப்பாங்க. எத்தனை கேஸ் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, கூட பிறந்தவங்க வெட்டிக்கு சாவறதில்ல, அந்த மாதிரி தான். ஸோ கவலைப்படாது, நல்ல ஆளுங்க சேருவாங்க. ஜஸ்ட் சென்ட் மீ a DM on Instagram, whatever work that you're doing there, share it with me. I'll do my best to support you. So, what were the mistakes that you made that you wish you knew before you started a business? Like the things, give us some tips that we should avoid before starting. I'm extremely naive, ma. I'm extremely an emotional person. Even yesterday, a guy, I don't know him before, he texted me on Instagram saying that I learned some communication skills from you, you have changed my life and so on. So now, I teared up. Because I'm I don't deal with emotions, I get attached to people too soon. That's me as a person. I took that me, you as a person is different, you as a professional is different. I took that me as a person into me as a professional and I started believing every single person that I came across. So I did business with a lot of untrustworthy people, lot of people with whom I shouldn't have done. I should have done enough research. I should have checked the background of that person. But because of the words that they said, the way they behaved, I trusted them and that has resulted me in losing crores. So don't think in business everyone is your friend. Especially when it comes to investment, be careful with what you are investing into, with whom you are investing into. I always tell this, your business partner can cause you the same amount of pain your girlfriend or boyfriend can. They can rip you apart. Girlfriend, boyfriend, husband wife பிரச்சனை கூட கவுன்சிலிங்ல உட்காந்து சரி பண்ணிடலாம். பிசினஸ் பார்ட்னரோட பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போனால் 20 வருஷம் உட்காரணும். They will rip you apart. அதே வலி, இன்ஃபேக்ட் அதை விட வலி ஜாஸ்தி. When I used to be in college, I used to think breakup and all was the greatest pain. It's not. Now I wish I had more breakups so that more startups would have happened. Because that's how I see. I had 2 breakups and 5 startups, out of which 3 were centered around the breakup. Breakup actually already I'll go to a startup. That's how I deal with my breakup, changing that negativity into positivity. Somebody asked me the other day, business sometimes you get yelled at the street, he doesn't know who you are. அசிங்கமா திட்டிட்டு போவாரு. அதை பத்தி திருப்பி நான் I won't respond or react anything வந்துருவேன்.
அதை பற்றி எப்போ யோசிப்பேன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது டெட்லிஃப்ட் போடும்போது அதை பற்றி யோசிப்பேன். பிகாஸ் தட் ஆக்ட்ஸ் as a motivational drive for me. So don't be careful whom you trust. Okay, professional heartbreaks can be much painful than personal heartbreaks. Personal heartbreaks is seri pannikalam, professional heartbreaks is seri panna mudiyadhu. So be careful whom you do business with. None of the business that I have done so far or partner or co-founder la kedaiyadu. Solopreneurship, single proprietor. Not because I don't trust anyone. Talabali. So your circle, whom you do business with, be careful of that. Be careful of what they are offering you. Next. எக்ஸ்கல் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? இல்ல நீ ஏதாவது கேட்க நான் ஏதாவது எமோஷனலா சொல்ல ஒருத்தர் வலிச்சு எடுத்துனுக்கிறாரு. நீ என்கிட்ட ஏதாவது வாங்கணும் இந்த கிளிப்பை மட்டும் தனியா எடுத்து ஆதித்ய கரிகாலனாக உணர்கிறார் மீன் போட்டு என்னையே ஓட்டுவாங்க. It's better not to answer. சரி சொல்றேன், ஒன்றும் தப்பு இல்லை. She had different goals, I had different goals. ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய பிரேக்கப்ஸ் நடக்கும் உங்களுக்கு. இப்போலாம் ஒரே பைக்ல சுத்திட்டு மச்சான் தோஸ்துன்னு சுத்துவீங்க. நாளைக்கு அவன் வந்து ஒரு கார்பரேட்ல வேலை செய்வான், நீங்க போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பிரிஞ்சிருவீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் அண்ட் ஆல் தட். ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸும் நடக்கும். ஸோ யா, இஃப் தே டோன்ட் அலைன் வித் யுவர் கோல்ஸ் விட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. வலிக்குமான வலிக்கும், பட் யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி யூ கான் மேக் them be with you. Neither should you force yourself to be with someone else. It will only cause resentment. நான் எப்பவுமே ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்பேன், ஆஃபீஸில் பேசும்போது சொல்லுவேன், ஈவன் இஃப் யூ polar opposites, it's okay. If you don't have anything in common, it's fine. But if your goals don't align, she wants different things, you want different things, not set out. You should want the same things in life. So she was not a bad person or anything. She was a gem of a person. Taught me a lot of things. I taught her a lot of things. And எப்படின்னா அன்னைக்கு அதனால தான் டிஆர்பியில் நான் வந்து கொஞ்சம், ஏன்னா அந்த டிஆர்பி ஆடிட்டோரியம் ஸ்டேஜ்லேயே we have won a lot of competitions together. நிறைய whatever I take first, she'll take second. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வரதுல நான் செகண்ட் வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒன்றா போய் காம்படிஷன்லாம் நிறைய வின் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கப்புள் கேம்ஸ் தான் அதான் 2 பேரா சேர்ந்து டீம் கேம்ஸ், கரெக்டாக டீம் கேம்ஸ் தான் நடக்கும்ல. நாங்கள் போனால் நாங்கள் தான் ஜெயிப்போம். செகண்ட் தேர்டுக்கு தான் காம்படிஷன், ஃபர்ஸ்ட்டு கிடையாது. ஸோ அதனால் வித்தவுட் ஹர் தெர் இஸ் நோ SRM, வித்தவுட் SRM தெர் இஸ் நோ ஹர். ஸோ இங்கே வந்தாலே அவங்க கொஸ்டின் வரும். இது வரைக்கும் 5 வாட்டி வந்திருக்கு, 5 வாட்டி வந்திருக்கு. அது சொல்ல வேணாம். எனக்கு அவங்ககிட்ட மெசேஜ் வருது. She first congratulated me. நான் LinkedIn ஆல்ரெடி போட்டேன். கிஷோர், what did you speak about me in SRM? நான் சொன்னேன், இல்லைம்மா பெருமையாக தான் சொன்னேன், நல்லா தான் சொன்னேன், எதுவும் தப்பா சொல்லியேன்னு. She was like, some kids from SRM are sending me friend request. எனக்கா எவனோ நம்ம பையனா அப்படின்னு யோசிக்கிறேன். என் ப்ரொஃபைல்ல கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி யாரு என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு 7-8 பேர் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் தெரியல. ஸோ யா, whenever I come here, I get asked about that. சார், இப்போ நான் ஸ்டார்ட் அப் ஐடியா ஃப்ரேம் பண்றேன்னா, என் ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து இப்போ இந்த பிரசன்ட் சினாரியோவை பொறுத்து இருக்கணுமா, இல்லை ஐ ஷுட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்கணுமா? இல்லை நான் ஃபியூச்சர் இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணி ஐ ஷுட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ஐ ஷுட் ஸ்டார்ட் அப். மார்க்கெட்ல எப்பவுமே டிமாண்டை பார்க்கறத விட சப்ளையை பாருங்க. டிமாண்டை விட சப்ளை தான் முக்கியம். இன்ஜினியரிங் ஏன் அவ்வளோ அடி வாங்குச்சுன்னா, 4 இன்ஜினியர் தேவைப்படுற இடத்துல 400 இன்ஜினியர்ஸ் போய் நிற்கிறாங்க. அந்த 400 பேர் 40 பேர் 10% சொல்றேன், பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருந்தாலும் 4 பேர் தான் எடுக்க முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபுட் பிஸ்னஸ்க்கு அதிக டிமாண்ட் இருக்கு. ஒரு தெருவில் 10 ரெஸ்டாரண்ட் இருக்கு, 11ஆவது தான் நீங்க போய் ஓப்பன் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் ஆகுமா? டிமாண்ட் முக்கியம் இல்லை, சப்ளை. சில விஷயங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும், சப்ளை கம்மியா இருக்கும். ஓலா ஊபர் எடுத்துக்கோங்க, எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க? டாக்ஸி புக்கிங் அவ்வளோ பிரச்சனை.
நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க, சக்ஸஸ் ஆனாங்க. ஸோ சப்ளை கம்மி, டிமாண்ட் இஸ் நாட் த இஷ்யூ. டிமாண்டுக்கு ஈக்குவல் சப்ளை. டிமாண்ட் தாங்க அத்தனை பேர் போய் இன்ஜினியரிங்ல சேர்ந்தாங்க. 90ல டீ கடையில் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது இன்ஜினியரிங் படிங்க பையன் நல்ல ஸ்கோப்னா அதை கொண்டு வந்து 2023ல இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பூமர்ஸ். 33 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருப்பான். ஸோ சப்ளை இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டிமாண்ட். நிறைய டிமாண்ட் இருக்கு, கம்மி சப்ளை இருக்குன்னா உடனே செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும். ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் ஒரு எக்ஸாம்பிள், ஜெப்டோ, டன்சோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நிறைய பேருக்கு டிராவல் பண்ணாம பொருளை வந்து கைமாற்றணும், ஃபுட்டு என்னவோ கொரியர் என்னவோ, ஆனால் அதுக்கு இது இல்லை, சர்வீஸ் இல்லை. சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு ஏரியாவில் சலூன் கடையே இல்லை, நீங்கள் அங்கே போய் ஓப்பன் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். 3 சலூன் கடை ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்குன்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஸோ டிமாண்ட் இருக்கா உடனே சப்ளை பண்ணுங்க. சப்ளை கம்மியாக இருக்குன்னா உடனே உள்ள போகணும். Does it satisfy you? Your answer? Yeah. இப்போ வந்து நீங்க ஒரு பிசினஸ் நீங்க ரன் பண்ணுவீங்க சார், உங்களுக்கு வந்து இது செட் ஆகும் நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து லைக் எந்த மோட்டிவ் எந்த ஐடியாவுமே கிடையாது, எந்த பிசினஸ் பட் ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்து நான் பிசினஸ் தான் பண்ணி ஆகும். அப்போ நான் எப்படி சூஸ் பண்றது எந்த பிசினஸ் எடுக்கணும்னு? If there is something that you think you might like, பிடிச்சிருக்குன்னு சொல்லல, இது எனக்கு பிடிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று இருந்தாலே இமிடியேட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. பட் காசை வச்சுலாம் நம்ம ஈஸியாக பிஸ்னஸாக ட்ரை பண்ணிட்டு போக முடியாது. எக்ஸ்பீரிமெண்டல் லாட் ஆஃப் திங்ஸ். அதுதான் வந்து அந்த இட்லி சாம்பார் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். யூ ஹேவ் டு ட்ரை பீட்சா, பிரியாணி, வாட்டர், இதெல்லாம் ட்ரை பண்ணாதான் எது வந்து உங்களுக்கு பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கிராஃபிக் டிசைனிங் எனக்கு பிடிக்கும்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது பிடிக்குமா பிடிக்காதா, செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. இல்லை பிஸ்னஸாக ட்ரை பண்ணா அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் பேசி பாருங்க. இல்லை ஒரு இன்டர்னாக இருந்து பாருங்க. ஒரு மாதம் போதும், 1 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் சில பிஸ்னஸ் வந்து உங்கள் மைண்ட்லேயே வந்திருக்காது மேம், பட் யூ வுட் ஃபீல் லைக் வாவ் இது நல்லா இருக்கே, செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் அப்படி வந்திருக்காங்க. கமல்ஹாசன் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை அவருக்கு. But he is the greatest actor Tamil Nadu, arguably the greatest actor India has ever produced. ஆனா டைரக்டர் ஆகணும்னு ஆசை. லோகேஷ் கனகராஜ் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி ஒரு புது இண்டஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். பிஸ்னஸாக ட்ரை பண்ண முடியல, அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அதுலேயே உங்களுக்கு பேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஐ எம் a very creative person. That is why interior designing is working for me. But I'm not an architecture student இல்ல, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பட் எப்படி I love what I do. Experiment. To start a business, you don't need to be from some நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. Rich background சொன்னேன். Yeah, okay. Rich backgroundல இருக்கணும் அவசியம் இல்ல. Oh yeah, sorry. So financially, இப்போ நான் எப்படியும் தேவைப்படும்ல, some sort of capital I need to have in order to start a business. அது எப்படி இது பண்றது? Okay. Keshiva. Any business or freelancing that you do that is based on your skill doesn't need money to invest. For example, if you're good at graphic designing, இங்க ஒரு போஸ்டர் ஒன்று பண்ணோம்ல, எனக்கு ஒரு போஸ்டர் மாதிரி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு போஸ்டர் சோஷியல் மீடியாவுக்கு தேவைப்படும். அதை வந்து 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு பண்ணுவாங்க. Now, if you have the skill of graphic designing, what you can do is you can approach a couple of companies through Instagram, make them a couple of sample posts, and if you like it, I'd like to do it for you ன்னு சொல்லி you can start generating money through your skill. I'll give you a tailor-made answer for women. In the makeups இருக்குல்ல, makeup artistry, நிறைய பேர் வந்து சலூன் ஓபன் பண்ணி இன்டீரியர் பண்ணி லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல இண்டிவிஜுவல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா the women won't have time to go to a salon and beauty parlor and get her stuff done and come back. இந்த freelancers என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஸ்ட்ரைட்டா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்ல மண்டபத்துக்கு போயிடுவாங்க. Their investment is just that makeup kit. They'll charge around 10k 12k. எங்க அக்கா, the person who did for my sister was somebody like, she is a freelancer. She charged around I think 22,000 or something. Her only skill is doing makeup. So that is a skill, not a product. So if you have any skill, you can, if our video editing skills irukana, you can approach a YouTuber and edit his videos, or approach corporate companies and edit their videos.
If you have a skill, you can monetize it. What is the skill going to be? That only you can answer. What is your skill and how can you monetize it? For example, you're good at comparing and anchoring. What you need to do is try approaching different companies if you can be their spokesperson. Some might lack that. They won't have a person who's confident to give a public speech. You have that confidence. Seek out ways how you can market it. You have to learn how to market it. Okay, you have to make yourself, known to the world, what your skills are. I tell you, your Instagram feed is unknown Koil, no? You should become well-known Koil. That's all. Market yourself. பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இப்போ நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக முடியும். இப்போ சினிமா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கூட ப்ரொடியூசர்ஸ், மியூசிக் டைரக்டர், எடிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஒன்றா டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? எப்படி சார்? ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உட்காருங்க. எனக்கு அவங்க தான் ப்ரோ, என்ன சொல்லுது, ஃபேமிலியோட அவங்க கூட தான். என்னோட ஒயிட் காலர் எம்ப்ளாயிஸை விட என் ப்ளூ காலர் எம்ப்ளாயிஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் லேபரர்ஸ்க்கு சொல்றேன். நிறைய பேர் ஒர்க் ப்ரெஷர்ல அவங்க சில பேர் மறந்துடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒர்க்கே வந்து லேபரர்ஸோட சைட் ஒர்க் தானே. என்னுடைய பிஸ்னஸ், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அப்படி. அவங்க கூட பேசிக்கிட்டு, அதுவும் நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி, ப்ளீஸ் உட்காரு, அது ஒரு மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுவீங்க. My manager and I, he is my childhood friend. We used to work till 3-4 in the morning. We used to travel together. We'll constantly talk. பையா கிட்டலாம் எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. நான் அவன்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் ஏதோ பேசுவேன். 3 வேளை சப்பாத்தி சாப்பிடுவான். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நான் 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட்றேன்? அவனை நக்கல் அடிப்பேன். ஏன்னா அவங்க பெரியப்பா 80 ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த ஒரு கோபி சுதாகர் ஜோக் வந்ததுல, பார்த்தாச்சு சார். ஸோ அவங்க எல்லார்டையுமே ரொம்ப சகஜமாக பழகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு, எனக்கு எப்படி சொல்கிறது, I don't have a group of friends. I don't have like a very, it's not even a nuclear family, it's just me and my mom. Relatives கூட யாரும் பேச டச் இல்லை. செம்ம இன்ட்ரோவர்ட் நான், வெரி லோன்லி பர்சன். ஸோ இவங்க தான் எல்லாம். இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேசுறது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது செம்ம ஃபன்னாக இருக்கும். சில பேர் அதை கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. நம்ம சொல்கிறது அப்படியே லேஸாக எடுத்துப்பாங்க. ஆனால் if you show them love, they'll definitely show you back. Yeah, that's a good part of entrepreneurship. நல்ல கொஸ்டின் அது. அப்போதான் அந்த ப்ராசஸை லவ் பண்ண முடியும். கூட இருக்கவங்க பிடிக்கலன்னா வேலை செய்யவே முடியாது. பக்கத்தில் கூட உட்கார முடியாது. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா. ஸோ yeah, satisfied? Will MBA help me more, or I'm good to go after completing my MBA? ஆகாஷ், இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது வெறும் சீஃப் கெஸ்ட்டாக வந்தால் என்ன வேணால் பேசலாம். I'm a member of this college governing council, and this college also has MBA. Sir, I'm not talking about college, sir. I just asked. Yeah. No, don't. I won't shy away from your question. Don't worry. I'll answer it to the maximum honesty that I can answer it with. Now, I don't know if I should answer it as an alumni backbencher, or as an entrepreneur, or as the member of the governing council. I would tell you, I would choose real life experience any day, any time over a college degree. There is nothing that can come close to real life experience. What MBA does to you is, you can network with a lot of people. MBA is not like your UGs. It's a PG where one guy will be 25 years old, one will be your age, one might be 40. So the networking part of MBA is very good. And also, it's like a vacation. You can have some fun with MBA because you'll have adult money with you. In the sense of, if you finish off BCom, get a job, and then you decide to pursue MBA, you'll have some sort of money, more money than what you have today, and you can use it to have fun in your MBA days. It will give you a good experience, it will give you networking opportunities. Business can help பண்ணணும், பட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பண்ணணும். ஏன்னா MBA புக்ஸில் படிக்கிறது நீங்கள் படிச்சுட்டு வந்தோடனே irrelevant-ஆ இருக்கும். பட் டீச் யூ, நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த ஸ்பேஸை நான் வந்து எனக்கு இன்செக்யூரிட்டிஸ் நிறைய இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, நான் எப்படி இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டேன்.
My greatest disadvantage at one point has now become my advantage. Today I am a public speaker la. பட் ஆனால் பப்ளிக் ஸ்பீக்கிங் பிடிக்க நான் பண்ணேன் இல்லை, கான்ஃபிடன்ஸ் இஷ்யூஸ் இருந்தது, அதனால பண்ணேன். அதனால MBA எடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான். இல்லை அந்த காசுக்கு வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா that will be a better idea. Whatever இல்லை ஒன்று சொல்கிறேன், whatever you pursue, my best wishes, her best wishes will be there for you. எப்படி? Any other questions? சார் இப்போ நீங்க வந்து இந்த நீங்க ஆல்ரெடி கேட்டிங்களா? இல்ல நீங்க சினியர் நீங்க நடுவுல சொல்லுங்க. ஸோ ஹிந்திக்காரங்களாம் ஒர்க் பண்றாங்க, அது வந்து நான் நிறைய பேர் தமிழ்நாடுலாம் பிடிக்காது. சரி நீங்களும் உங்க கம்பெனில ஹிந்திக்காரங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் தமிழ் ஆளை எடுக்கல? இப்போ நம்ம ஆளுங்க தாராவிக்கு போனாங்கல்ல, பாம்பேல இருக்க தாராவி, அவங்கள ஏன் தமிழன்ஸ் அங்க போட்டு அடிச்சா கொஸ்டின் பண்றீங்க? அவங்க ஸ்டேட் மகாராஷ்டிரா ஆளுங்க, நீ தமிழ்நாட்டுல இருந்து வரன்னு போட்டு அடிக்கிறாங்க. அப்ப ஏன் காலா படத்தை கொண்டாடணும், வேல்நாயக்கர் நாயகன் படத்தை ஏன் கொண்டாடணும்? தாராவிக்கு லேபரஸா போனவங்க திருநெல்வேலி தூத்துக்குடி சைட்ல இருந்து அவங்க அங்க அடிச்சாங்க, மகாராஷ்டிரன்ஸ் அடிச்சாங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்து எதுக்கு இங்க வந்து கொட்டா போட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. நாயகன் கமலை கொண்டாடுறோம், காலா ரஜினியை கொண்டாடுறோம், தேவர் ரெபெலியஸ். அப்ப ஏன் வடக்கன் வந்து இங்க வந்தா நம்ம பேசுறோம்? தமிழ் ஆளுங்களை ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்கன்னு கேட்கிறேன். லேபர் இந்த ஃபர்னிச்சர் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, தமிழ் லேபரர் செஞ்சா இது எனக்கு 5000 ரூபாய் ஆகும், வடக்கன் செஞ்சா 3000 ரூபாய் ஆகும். நான் தமிழ் செஞ்சதான் வாங்குவேன்னு 5000 ரூபாய் கொடுத்து வாங்குவீங்களா, 3000 ரூபாய் வாங்குவீங்களா? பணம்னு வரும்போது எவன் செஞ்சாங்க பார்க்க மாட்டோம். நம்ம ஆளுங்க அங்க சுந்தர் பிச்சையெல்லாம் கொண்டாடுறோம் இல்ல, CEO ஆர்ஆர் கூகுள். இப்போ வந்து நம்மள மாதிரி ஆள்னா நான் கண்டிப்பா 3000 ரூபாய் தான் போவேன். இப்போ உங்கள மாதிரி ஆள்னா நீங்க எப்படி போவீங்க? நீங்களும் 3000 கண்டிப்பா அதே ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் இருக்கு. One was made by a Tamilian, one was made by a North Indian. This is 5K, 3K, similar product, I'll go for the 3K. Any logical person would. So இங்க தமிழ்நாட்டு அவங்க பஞ்சவங்க, அவங்க வந்து இங்க வந்து வீடு பங்களா வாங்கி செட்டில் ஆகணும்னு வரல, சாப்பாட்டுக்கு கஷ்டம். பீகார், உத்தரப்பிரதேஷ் சாப்பாட்டுக்கு கஷ்டம். அவங்களுக்கு நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லால நீங்க வேலை செஞ்சுட்டு மறுநாள் மார்னிங் வந்து வேலை செய்யணும்னு செய்வாங்க. அவங்க சாப்பாடு அந்த லேபர் கரெக்டா கொடுத்துட்டா போதும். பசியோடைய அருமை தெரியும். வடக்கன்ஸை பாருங்க, உடம்புல ஒண்ணுமே இருக்காது, அவனை போய் அடிக்கிறது, அவனை போய் கொடுமைப்படுத்துறது. பெங்களூர்ல இருக்குமே நம்ம ஒரு 20 லட்சம் பேர் இருப்போமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், கன்னடிகாஸ் அடிச்சா சொல்லுங்க. ஏன் தமிழ்ல பார்த்தா ஹையர் பண்றாங்க? இங்க டேலண்ட் இருக்கு, இங்க சாஃப்ட்வேர் ஐடில வந்து அவ்வளவு டேலண்டடா நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா நம்ம ஆளுங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ வடக்க இதெல்லாம் அவனும் இந்தியன் தானே, நம்ம படிச்சிருக்கோம். சவுத் இந்தியாவில் எஜுகேஷன் அதிகம், மணி அதிகம். அவன் பாவம் லைஃப்ல கார்ல ஏறி இருக்க மாட்டான். இப்போ இங்க வந்து சில கிரைம்ஸ்லாம் நடக்குது, அதெல்லாம் எப்படி டீல் பண்ண, அது ஓகே ரெலவெண்டான क्वेश्चन. கஷ்டத்துக்கு பஞ்சத்துக்கு சாப்பாட்டுக்கு வராங்க, மனுஷனா தானே நம்ம பார்க்க முடியும். இல்ல தமிழ்நாடு வேலை தேவைன்னா தப்பு இல்லை. நம்மள அங்க செஞ்சா எல்லாம் கர்நாடகா எல்லாரும் தமிழ்நாடு திரும்புங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா குஜராத்ல? ஏன் பெங்களூர் போங்க, பாதி பாப்புலேஷன் நம்ம ஆளுங்க தான். ஆட்டோக்காரர், ரிக்ஷா டிரைவர் தமிழ் தெரியும். நம்ம திறமையை மதிச்சு அவங்க கூப்பிட்டு நமக்கு வேலை கொடுக்குறாங்க. அவங்க ஏன் வந்து இங்க வேலை செய்யக்கூடாது? Don't have that hatred. You are a student, you are a young blood. That's how you will think. But நீங்க ஒரு வடக்கனா இருந்து நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து படிக்க போறீங்க, ஒரு தமிழனா, உங்களை அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? That's all. நான் சொல்ற ஆன்சர் தப்பா இருக்கா? If you want to debate me, you can. தப்பு இல்ல. நான் கூட நிறைய இடத்துல வேலை பார்த்திருக்கேன். என் கூட வேலை செய்வாங்க ஹிந்திக்காரங்க. அவங்கள வச்சு நம்மளை கம்பேர் பண்ணி இந்த தமிழ்நாடு ரொம்ப மட்டப்படுத்துவாங்க. அவங்கள உயர்த்தி பேசுற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ற மாதிரி. அதுக்கு அங்க என் கசின் இஸ் a ceramic engineer. அவரு கீழே 700 ஹிந்தி லேபரர்ஸ் வேலை செய்யறாங்க குஜராத்ல. ஆனா அவங்க நம்மள மட்டப்படுத்துறாங்கன்னு நினைக்கல. சாப் ஏதோ படிச்ச சாப் ஏதோ சொல்றது செஞ்சுட்டு போறோம். படிப்புக்கு மரியாதை, டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க அவங்க மதிக்கிறாங்கல்ல, சுப்பீரியரா வச்சு காட்டுறோம். இப்போ நம்ம சொல்லுவோம் சவுத் இந்தியன்ஸ் ஆர் மோர் எஜுகேட்டட்னு சொல்லுவோம், அதை அவங்க டிபேட் பண்ண மாட்டாங்க, ஒத்துப்பாங்க.
எங்களையே கேவலப்படுத்துறீங்கன்னு. இட்ஸ் அ ஃபேக்ட். ஒரு லேபரர் வராரு, இந்தி லேபரர் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு போறாரு, இன்னொரு லேபரர் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு உங்க போனே எடுக்கணும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் அதை பர்சனலா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். குட்டி ஞாயிற்றுக்கிழமைன்னு வாங்க, தட் மீன்ஸ் ஸ்மால் சண்டே மண்டே. ஏன்னா சண்டே நைட்டு ஃபுல்லா குடிச்சிருப்பாங்க, 1 மணிக்கு தான் வருவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அங்க போகும்போது நம்மளும் தான் வடக்கன்ஸ் வேலை வாங்கணும். எவ்வளவு பீகாரிஸ் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க, இந்தியன்ஸ் தாங்க எல்லாரும். அந்த டிஸ்டிங்ஷன் பார்க்காதீங்க. அதான் சொன்னேன், பஞ்சத்துக்கு வராங்க. நம்ம ஆளுங்க ஒரு டைம்ல லேபரஸா போனோம், மகாராஷ்டிராவில் செட்டில் ஆனோம், அவங்க இன்னைக்கு லேபரஸா வராங்க. இவங்க கூட அவ்வளவா செட்டில் ஆக மாட்டோம், போயிடும். பாப்புலேஷன் எடுத்து சென்சஸ் எடுத்து பாருங்க எவ்வளவு வடக்கன் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குன்னு. ஆல் இந்தியன்ஸ். எங்க டீம்ல அப்படிதான் தெலுங்கு பேசுறவர் இருப்பாரு, நான் தமிழ், பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. சில பேர் ரேசிஸ்டா கேட்பாங்க, தமிழா அப்ப எப்படி வெள்ளையா இருக்கீங்க? இல்ல ரேசிஸ்டான கொஸ்டின்ஸ் வரும் எனக்கும். ஹிந்தி பேசுற பையா இருப்பான், பிஆர்இ ஒருத்தர் இருப்பான், மலையாளி ஒருத்தவங்க இருப்பாங்க. கலெக்டிவ்லி காலேஜ்ல வடக்கன்ஸ் இல்ல சொல்லுங்க, அவனை ஏலியன்ஸ் மாதிரியா பாக்குறீங்க? ஒரு நாள் திரும்பி வரும். சார் எனக்கு ஒரு டவுட். என் அப்பாவும் இன்டீரியர் டிசைனர் தான். நீங்க சொன்னீங்க ஹிந்திக்காரர் வந்து 3000 செய்வாங்க, தமிழ்நாடு 5000 செய்வாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஹிந்திக்காரன் செய்ய 3000 வந்து ஒர்க்கு வேற, நம்ம 5000 செய்யற இந்தியன் ஆர் ஒர்க்குக்கு வேற. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒர்க்மேன்ஷிப் வந்து நம்ம ஆளுங்க நம்ம செய்யறது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நான் வந்து அது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். ஓகே, ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸாம்பிளா கொடுத்தேன். ப்ராப்பரா ஒரு 10 years 15 years ஒரு வடக்கன் ஒரு டீம்ல இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனை வேலை வாங்க முடியும். வேலை வாங்க உங்களுக்கு தெரியணும். லேபரர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதனாலதான் சொல்றேன், பிசினஸ் மேன் நான் பெரிய ஆள் லேபரோட பழக மாட்டேன்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கும் லேபர் வேலை தெரிஞ்சாதான் நீங்க வேலை வாங்க முடியும். உங்க அப்பா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, நமக்கு வேலை தெரிஞ்சாதானே நம்ம வேலை வாங்க முடியும். ஒர்க்மேன்ஷிப் ப்ராப்பரா ஃபினிஷிங் வருதா இல்லையான்றது நீங்க தான் பக்கத்துல இருந்து செக் பண்ணணும். அந்த ரேட்டு கூட அந்த டிஸ்பாரிட்டி வராது. ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா 4500 500 500 டிஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு புரிய வைக்கிறதுக்காக கொடுத்தேன். ஏன்னா உங்களதுல தமிழ் லேபர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல். எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய பெயிண்டிங் டீம், எலக்ட்ரிக்கல் டீம் எல்லாம் தமிழியன்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கல்ல அவங்க மட்டும் தான் வடக்கன்ஸ். ஸோ என்னுடைய 70% ஆஃப் த லேபர்ஸ் பாத்தீங்கன்னா தமிழியன்ஸ் தான். எலக்ட்ரீஷியன்ஸ், பெயிண்டியன்ஸ் எல்லாம் ஒரு 30% தான் வடக்கன்ஸ் இருக்காங்க, பிகாஸ் ஆஃப் சீப் லேபர். ஒன்னும் நீங்க அஃபென்சிவா எடுத்துக்கல, லவ் எவ்ரிபடி, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். பயப்படவே விடாதீங்க. நம்ம எப்பயோ வந்து லேபர்லாம் கேவலம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், படிச்சுட்டோம். இல்ல பிரதர், உண்மையா சொல்றேன், என்னை விட என் பொசிஷன்ல இல்லாதவங்க கூட நான் லேபர்ஸோட போய் வேலை செய்யும் போது நீங்க ஏன் சார் அதெல்லாம் செய்றீங்கன்னு கேட்கறாங்க. கேவலமா அது சொல்லுங்க? மனுஷன் இல்லாமலும் நம்ம என்னைக்கோ தமிழியன்ஸ்க்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. விவசாயம் பண்றது, லேபர் பண்றதுலாம் அசிங்கம்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் அன்லிமிட்டட் வராது. Thank you, sir. Every great achievement begins with the decision to try. The person has inspired us all, and your words will continue to resonate long after this event. Now I request the President of Flaming Falcon, Mr. Anirudh, to put the badge of Flaming of the Army Club. என்ன குத்திராங்க? சரி வெயிட். I also call upon the Head Counsel, Mr. Rahul, to give the badge in honor of Flaming Falcon. I would like to call upon all the office bearers to join us on the stage to felicitate the chief guest. Come up on the stage. Canada சொன்னாங்க, எமோஷனல் கை. இதே ஆகாதா? So much, thank you so much. Okay, I'll definitely put there are some pages to okay. So we want you again to be here. Yeah, so be full next time. So we are not supposed to write this page.
So I'm telling them not maybe. Sure. How do I? No, if I do like this, it will just look like a class. Yeah, we'll do this. This is good. Someone give it to me.